ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கேரண்டி தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட இம்ப்ரெஷன் அதிகமாகும். உங்களுக்கான ஐடியா வந்து ஒரு சேனலில் இப்படி தான் வீடியோ போடணும், இப்படி தான் க்ரோத் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு வந்து 100% நான் சொல்கிறேன். 100% உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்செக் சேனல். இந்த வீடியோ தமிழ் பார்த்துட்டு கிளிக் பண்ணி வந்ததுக்கு ஒரு தேங்க்ஸ். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோட இம்ப்ரெஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேக் எப்படி இருக்குது, அந்த டேகோட வேல்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் கீழே பார்த்துருப்பீங்க. அந்த இம்ப்ரெஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் இம்ப்ரெஷன் அதேமாதிரி எடுக்கலாம். ஸோ லேக்ஸ் கணக்கில் லட்சக்கணக்கில் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எடுக்கலாம். நம்ம வந்து இந்த தமிழ்செக் சேனலோடைய மந்த்லி இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் இம்ப்ரெஷன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 லட்சம் இம்ப்ரெஷன் கிடைக்குது. இதேமாரி உங்கள் சேனலுக்கு இம்ப்ரெஷன் வரணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி என்ன நீ சொல்லிட்டு போகிற அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. யார் சொன்னாலும் கேட்டுங்க. உங்களுக்கு தெரியாது எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வளவலாம் பேசாமல் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் 106 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த 105 வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கூட நான் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நான் சொல்லணும், அது வந்து உங்களுக்கு புரியணும். அப்போ தான் உங்களோட சேனலும் க்ரோத் ஆகும். இதை சொல்லணும், அதை சொல்லணும், உங்களுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக புரியும். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு நான் ப்ரிப்பேரே பண்ணதில்லை. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கேரண்டி தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட இம்ப்ரெஷன் அதிகமாகும். உங்களுக்கான ஐடியா வந்து ஒரு சேனலில் இப்படி தான் வீடியோ போடணும், இப்படி தான் க்ரோத் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு வந்து 100% நான் சொல்கிறேன். 100% உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாரா பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, மானிட்டேஷன் எவ்வளோ வச்சா, இல்லை நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா 106 வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட 3000 வரப்போகுது. இன்னையோட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2992 இருக்கு. இன்னையோட 3000 வரப்போகுது. மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 15 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த மானிட்டேஷன் எவ்வளோ டாலர்ஸ் வந்து இருக்குன்னா $10 எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன். எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களோட சேனல் க்ரோத் ஆகணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக 100% யூஸ் ஆகும். இது வரைக்கும் போனது விட்டுருங்க. இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாமே, நான் டைட்டில் தப்பு பண்ணேன், டிஸ்கிரிப்ஷனில் தப்பு பண்ணேன், டேக்ல தப்பு பண்ணேன், எப்படி டேக் எடுக்கணும்னு தெரியல. இதெல்லாம் அப்படி பண்ணீங்கன்னா இது வரைக்கும் போனது விட்டுருங்க. இப்போ இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதைப்படி ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, அப்படி பிடிக்கலனா விட்டுருங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த யூடியூப் சேனல் வந்து வியூஸே வரலாம். அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த SEO. இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களோட இம்ப்ரெஷன் அதிகமாகும். இம்ப்ரெஷன் அதிகமாச்சுன்னா வியூஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டே வரும். உங்களோட இம்ப்ரெஷன்லாம் எவ்வளோ இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 வீடியோ போடலான்னு இருக்கேன். 4 வீடியோவில் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தமா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் சம்மந்தமா. ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா சொல்லுங்க, ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் சேனல்ல உங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, 100 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணலாம். இந்த பெய்ட் ப்ரொமோட் இதெல்லாம் எதுவுமே வேணாம், எப்பவுமே வேணாம். இது வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் போனாலும் சரி, எப்பவுமே இந்த பெய்ட் ப்ரொமோட் மட்டும் வேணாம். நம்ம சேனலில் அப்படியே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஹோம் பேஜில் போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிளி பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் போகிற வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோக்கு நான் எப்படிலாம் ஆப்டிமைஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டுடியோவில் வந்துட்டேன். இந்த ஸ்டுடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் காமிச்சிடுறேன். 2996. இன்னும் 4 வந்துச்சுன்னா 3000 சப்ஸ்கிரைப் வந்து நான் ரீச் பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணிவிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து நான் என்னோட அனலிட்டிக்ஸ் காமிக்கிறேன். எங்கே பாருங்கள், லாஸ்ட் 28 டேஸ் மந்த்லிக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் பாருங்கள், 59,000 வியூஸ் கிடைக்குது. 59,123 வியூஸ். வாட்சஸ் பார்த்துங்க, 1700 ஹவர்ஸ் மந்த்லி பார்த்தீங்கன்னா. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 730. இந்த மந்த் மட்டுமே அதிகமாக இருக்குது, 730 இருக்குது. ஸோ ரெவன்யூ பார்த்துங்க, $10.67. 16ஆம் தேதியிலேருந்து ஸோ இந்த டேட் வரைக்கும். இப்போ நான் லைஃப் டைம் வைக்கிறேன். ஓகே, லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் 3 மில்லியன் கிடைச்சிருக்கு. இம்ப்ரெஷன் கிளிக் ரேட் பார்த்தீங்கன்னா 7.2 அண்ட் வியூஸ் பாருங்கள் 2,92,000 வியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்துங்க, இந்த 3000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் இம்ப்ரெஷன் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, பார்த்துட்டிங்களா? இப்போ இதேமாரி எப்படி நீங்களும் இதுமாரி பண்ணலாம். என்னை விட ஐடியா நீங்கள் என்னை விட இன்னும் எஃபெக்ட் அதிகமாக திட்டிங்கன்னா இதை விட 30 லட்சம்ன்றதில்ல எக்கச்சக்கமாக இம்ப்ரெஷன் எடுக்கலாம். ஸோ எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா டியூபடி. இந்த டியூபடி டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ வெர்ஷனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீ வெர்ஷன்னா அப்கிரேட் இல்லாமல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 மாதத்துக்கு எனக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. நான் ப்ரோவில் யூஸ் பண்ணிட்டேன், ஸ்டாரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோவில் யூஸ் பண்ணலாம்னா அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதுக்கு வந்து $1 செலவு பண்ண தேவை, ₹1 செலவு பண்ண தேவை, ₹1 செலவு பண்ண தேவை. நீங்கள் வந்து ஸ்டார் வெர்ஷன் ஃப்ரீயாக சொல்லலாம். அதே நான் காமிச்சிடறேன் பாருங்கள். ஃப்ரீ ஸ்டார் அப்கிரேட் தெரியுதுங்களா? ஃப்ரீ ஸ்டார் அப்கிரேட். ஸோ அக்டோபர் 10 நாளையோட முடியுது. டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ஸ்டார் லெவல். இதே மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஒவ்வொருத்தரும் போயிட்டு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ வாங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். சொன்ன பார்த்தீங்களா அந்த டியூப் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அதுக்கான வீடியோ தான் இதுவும். ஸோ இதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் ஐ கார்டு கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்கு நம்ம எப்படி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேஜில் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய டியூப் ஓப்பன் பண்ணிங்க. டியூப் ஓப்பன் பண்ணிட்டு லான்ச் கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கண்டென்ட் எதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட் அப்லோட் இருக்கலாம். அந்த கண்டென்ட் ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ பண்ண போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன் வந்து சர்ச் பண்ணுறது. ஓகே, இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது பார்த்தீங்களா டியூப் ஐடி, அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இருங்க லோடிங் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் காமிக்கும். இங்கே பாருங்கள் சர்ச் வேல்யூம் ஃபேர். சர்ச் வேல்யூம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்மி தான். இது வந்து சர்ச் பண்ணுறது. ஸோ ஃபேரில் இருக்குது. காம்படிஷன் பாருங்கள். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டு. ஆப்டிமேஷன் ஸ்ட்ரென்த்து இது பாருங்கள் எக்ஸலண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ சர்ச் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 28 மில்லியன் பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலி பார்த்தீங்கன்னா இதோடைய 100க்கு 81% கிடச்சிருக்கு. இதேமாரி ஒவ்வொரு டேக்காக சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிங்க. இதேமாரி காப்பி பண்ணிவிட்டு இதிலேயே பேஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பர்சன் சர்ச் பண்ணுறது இதான் வந்து டேக்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் ரிலேட்டட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோ வரைக்கும் காமன் தெரியுதுங்களா, வீடியோ வரைக்கும் காமனாக வரும். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பாருங்கள் இதான் ரிலேட்டட், குவாலிட்டி, வால்யூம், வியூஸு, மொபைலு, இம்ப்ரெஷன், வாட்ச் டைம், ரேங்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவ் டு இன்க்ரீஸ் யூடியூப் வீடியோ வியூஸ்ன்றது எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். ரிலேட்டட் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கறது ரிலேட்டட்னு சொல்லுவோம். ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா ரிலேட்டடில் இருக்கிறத நீங்களும் சர்ச் பண்ணி ஒன்றுனா பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கீவேர்டு ஒன்று கிடைக்கும். இது பாருங்கள் ஃபேர், ஆக்சுவலியும் ஃபேராக இருக்குது. காம்படிஷன் குட், ஓகே. ஆப்டிமேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 100க்கு 30. ஸோ ரொம்ப முக்கியம் இருக்குது. இது வந்து எடுக்காதீங்க. அண்ட் ஹவ் டு இன்க்ரீஸ் யூடியூப் வீடியோஸ் வியூஸ் தமிழில் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத இதையும் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் இதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 96 கிடச்சிருக்கு. சர்ச்சாலும் குட்டு, காம்படிஷன் எக்ஸலண்ட்டு, ஆப்டிமேஷன் எக்ஸலண்ட்டு. அண்ட் 100க்கு பார்த்தீங்கன்னா 96 கிடச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் ஆகும். உங்களுக்கு சர்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும், யூடியூப் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். ஓகே, இதெல்லாம் காப்பி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேக் எல்லாமே காப்பி பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க. நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எத்த கீவேர்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா எத்தனை கீவேர்டு இது வந்து இதேமாரி ஒவ்வொரு கீவேர்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 97, 69, 59 இதெல்லாம் நம்பர் போட்டுருக்கேன். என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 100க்கு % கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ் உண்டான கீவேர்ட்ஸ். இங்கே பாருங்கள் 100ல் பார்த்தீங்கன்னா 1 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2, 3, 4 எடுத்துருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கீவேர்டு எடுத்திருக்கேன். 100லேயே பார்த்தீங்கன்னா 95ல் பார்த்தீங்கன்னா 95, 94, 96 இந்தமாதிரி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இந்த கீவேர்டை நான் எப்படி எடுத்தேன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம ரிலேட்டட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து காமன் வீடியோ டேக். இந்த வீடியோக்கு காமனான டேக் இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஹவ் டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த அவுட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க. அவுட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, புவர், ரொம்ப புவர். இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ரிலேட்டட் போங்க. ரிலேட்டடில் போயிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தேடுங்க. இதில் வந்து நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதனா இருக்கா, நம்மளோட டேக் ஏற்ற மாதிரி எதனா இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஹவ் டு 2020 இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 99 கிடச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டேக் எடுத்தால் போதும். நம்ம வந்து வேறு லெவலில் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் சர்ச் பண்ணுங்கள். இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒன்றா சர்ச் பண்ணுங்கள். ட்ரிக்ஸ் டு இன்க்ரீஸ் வியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய சர்ச் ஆகும். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா புவர். ஸோ அப்படியே இதில் நம்ம வேறு என்ன கொடுத்தோம்னா இன் தமிழ். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடில் தமிழ்னு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸலண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிடச்சிருக்கு. இதேமாரி ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் வந்து அந்த டேக் எடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக வைரல் ஆகும். இம்ப்ரெஷன் அதிகமாகும். வைரல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்னுடைய டைட்டில் நான் எடுத்துக்கிறேன். இதான் நான் டைட்டில் சூஸ் பண்ணது. ஸோ ஹவ் டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ். நான் இதை அப்படியே நான் டியூபில் போட்டேன்னா இதோடைய வேல்யூ என்னத்தை மட்டும் பாருங்கள். 100க்கு 100 கிடச்சிருக்கு. சர்ச் வேல்யூம் எக்ஸலண்ட்டு, காம்படிஷன் எக்ஸலண்ட்டு, ஆப்டிமேஷன் எக்ஸலண்ட்டு. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே நான் காப்பி பண்ணி என்னுடைய டைட்டிலில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டைட்டிலில் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கீவேர்ட் ஹவ் டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் தமிழ். இதையும் நான் காப்பி பண்ணிவிட்டு இவ்வளோ தான் என்னுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ நான் இதையும் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய டியூபில் நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு தெரியும் இதோடைய வேல்யூ எவ்வளோன்றது. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 கிடச்சிருக்கு. நான் இதை அப்படியே எடுத்து போய் நான் டைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் என்னுடைய டைட்டில். டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா நான் எடுத்து பார்த்தீங்களா டேக்
எல்லாமே நான் காப்பி பண்ணிவிட்டு ஓகே நான் எல்லாமே போட்டாச்சு. என்னுடைய டேக் நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இதில் 100, 95, 93, 94 அப்படியே நான் வந்து ஹையில் எதுலாம் இருக்கோ அதை எதுவுமே நான் டேக்காக கொடுக்க போகிறேன். நான் கொடுத்துட்டு எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. டேக் எல்லாமே கொடுத்துட்டேன், ஃபில் பண்ணிட்டேன், 500க்கு 500 ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டேக் எல்லாமே எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எதனா ஒரு டேக் வந்து நான் இப்போ அப்படியே டபுள் டேப் பண்ணால் டியூப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதோடைய வேல்யூ பாருங்கள். ஓகே பார்த்துருப்பீங்க 100க்கு 100 இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா டேக்குமே பார்த்தீங்கன்னா 100, 96, 99, 95 எல்லாமே இந்த 500 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 100க்கு 100, 95 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதேமாரி நான் எல்லா டேக்குமே எடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதேமாரி நீங்களும் ஒவ்வொரு டேக்காக சர்ச் பண்ணுங்கள். ஒரு 1 hour செலவு பண்ணுங்கள். இந்த டேக் எடுத்துக்கு ஒரு 1 hour செலவு பண்ணுங்கள். டேக்கை வந்து பாருங்கள், அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்கும். ஒரு 1 week பாருங்கள், உங்களுடைய இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 100% பார்த்தீங்கன்னா தெரிக்கும். ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோடய சேனலில் அப்படியே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட டேக் தான், நம்ம அங்கே யூஸ் பண்ண டேக் தான். ஸோ அப்படியே சர்ச் ரேங்கிங்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரேங்கிங் எவ்வளோ இருக்குன்னு சர்ச் பண்ணோம். இங்கே பாருங்கள் SEO 100க்கு 100 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ இதேமாதிரி நீங்களும் உங்களுடைய SEO அதிகமாக இருக்குங்க, வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லை கிடைக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 week பாருங்கள், அந்த வீடியோக்கு பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நான் லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோவிலும் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு, வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்துக்கோ. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இதையும் நான் சால்வ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் உங்கள் சேனல்லையும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்லைக் ஏன் பண்ணுறாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பண்ண மாட்டேன்றாங்க ஒரு சிலர்லாம், ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டேன்றாங்க. இதையும் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இதேமாதிரி தொடர்ந்து வீக்லி ஒரு யூடியூப் டிப்ஸ் சம்மந்தமாக வீடியோ போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் நல்ல க்ரோத் பண்ணுறதுக்கு நான் எப்படி க்ரோத் பண்ணுறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் யூடியூப் பிகினர்ஸுக்கு.